இன்றைய பொழுது இனிதாக அமைய வணக்கங்கள் கூறுவது உங்கள் தமிழ் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளில் பல பேர் அவங்களுடைய பணத்தை சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை நம்ம சம்பாதிச்ச பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு ஒரு தெளிவான ஐடியா இருக்காது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சம்பாதிச்ச பணத்தில் எல்லா செலவும் போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை சும்மா பீரோவில் போட்டு பூட்டி வச்சோம்னா தேவையில்லாத அனாவசியமான செலவுக்கு தான் அந்த பணம் செலவாகும். ஆனால் அதே பணத்தை நம்ம எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த பணத்தோடு சேர்த்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்கும். நம்ம பணமும் சேஃப். நமக்கு தேவைப்பட்ட போது எங்கேயும் லோன் வாங்காமல் அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம்னா நிறைய வழி இருக்குது. அதில் ஒன்று தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா எஃப்டி. எஃப்டினா நம்மக்கிட்ட ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு நல்ல பேங்க்கில் மொத்தமாக 7 நாளில் இருந்து 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம்னு நமக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி டெபாசிட்டில் போட்டு வைக்கிறது. அந்த டெனர் பீரியட் முடிகிற வரைக்கும் அமௌண்ட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸு. அந்த மொத்த அமௌண்ட்டுக்கும் குறிப்பிட்ட வட்டி போட்டு அந்த டெபாசிட் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம், அதாவது அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண பணம் மற்றும் அதோட வட்டி ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட்னா ஆர்டி. ஆர்டினா நம்மக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை, பட் மாதம் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட தொகையை என்னால் டெபாசிட் பண்ணி சேமித்து வைக்க முடியும்னா அப்போ ஆர்டியில் டெபாசிட் பண்ணலாம். இது 1 வருஷத்துக்கான தொகையை மொத்தமாக கட்டாமல் மாதம் பிரித்து கட்டலாம். இதுலேயும் அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண பணத்தோடு சேர்த்து அதோட வட்டியையும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுலேயும் கிடைக்கக்கூடிய வட்டி வேறு வேறு. அதாவது 24,000 ரூபாயை 1 வருஷத்துக்கு சேர்த்து நான் எஃப்டியில் போட்டால் அதோட வட்டி 7.2% வச்சுக்கிட்டா மொத்தமாக நமக்கு 25,786 ரூபா அந்த 1 வருஷம் கழித்து கிடைக்கும். அதுவே நான் மாதம் 2,000 ரூபாயை ஆர்டியில் போட்டால் அதே வட்டி 7.2%க்கும் சேர்த்து மொத்தமாக 1 வருஷம் முடிஞ்சோடனே என் கைக்கு 24,957 ரூபா தான் கிடைக்கும். ஒரே அமௌண்ட் தான், ஒரே வட்டி சதவீதம் தான், பட் நம்ம கைக்கு கிடைக்கிற அமௌண்ட் மட்டும் எப்படி மாறுபடும் அப்படின்னா, எஃப்டியில் நம்ம மொத்தமாக பணத்தை போடும்போது அந்த மொத்த பணத்துக்கும் வட்டி 1 வருஷத்துக்கு வரும். ஆனால் அதுவே ஆர்டியில் மாதம் 2,000 ரூபாய் செலுத்தினா அது மட்டும்தான் 12 மாதத்துக்கு நமக்கு வட்டியை தரும். 2வது மாதம் கட்டுற 2,000 ரூபாய் மீதி இருக்கிற 11 மாதத்துக்கு தான் வட்டியை தரும். 3வது மாதம் கட்டுற அமௌண்ட் மீதி 10 மாதத்துக்கு தான் நமக்கு வட்டியை கொடுக்கும். இப்படி மாதம் கட்டுற பணம் அந்த டைம் பீரியடோட மீதி மாதத்துக்கு தான் நமக்கு வட்டியை தரும். அதனால தான் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு குறைவான வட்டி கிடைக்கிது. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ என்ன கேட்டால் ஆர்டியை விட எஃப்டியில் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே பணம் சேவ் ஆகும். பட் அதுக்காக ஏன்ட்ட இருக்க மொத்தமாக பணம் இல்லைன்ட்டு சொல்லி சேமிக்காமல் வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டியில் போட்டால் அதுவும் நமக்கு நல்ல சேமிப்பை தரும். சேமிப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பெட்டர் ஐடியா. இது மூலமாக நம்ம போட்ட அமௌண்ட் அண்டு வட்டி ரெண்டுமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ரிஸ்க் ஃப்ரீ. இப்போ உங்களுக்கு எஃப்டினா என்ன, ஆர்டினா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இப்போ டேக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இப்போ எஃப்டி ஆர்டின்னு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நமக்கு டேக்ஸில் வரும். அது நம்ம நார்மலாக கட்டுற டேக்ஸ் மாதிரி தான். பட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 40,000 ரூபாய்க்கு மேலே வட்டி மட்டுமே கிடைச்சா உங்களோட டிடிஎஸ் கட் செய்யப்படும். இதுதான் டேக்ஸ் ரூல்ஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எஃப்டினா என்ன, ஆர்டினா என்ன, எதில் சேவிங்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற தகவல்களை பெறணும்னா நம்ம தமிழ் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.